நான் பைபிள் படிக்கிறேன் தெரியுமா? நானே வீட்டுக்கு தெரியாம தான் படிக்கிறேன். நீயும் படிக்க ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா தப்பா நினைக்காத. ஹி இஸ் கிரேட். எனக்கு இப்படி ஒரு அப்பா இல்லையேன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அவள் கூடவே நீ இருக்கியே. நீ எல்லாம் எவ்வளவு கத்துக்கலாம் தெரியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. நான் ஏதாவது தப்பா? ஐயோ இல்லப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. எதுக்கு? நீ என்ன தப்பு பண்ண? நான் உங்க மனசை ரொம்ப நோகடிச்சிட்டேன், நிறைய பேசிட்டேன். நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஊருக்கெல்லாம் நான் பாடம் சொல்லி தரேன். என் பிள்ளை 10th கூட பாஸ் பண்ணலைன்னா எனக்கு வருத்தமா இருக்கும் இல்லையா? என் பிள்ளைங்களும் என்ன மாதிரி படிக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பா? நீயும் படி, கத்துக்க, உண்மையை தெரிஞ்சுக்க. அதத்தான்ப்பா நான் சொல்றேன். நான் சொல்றது சரியானதுன்னு உனக்கு தெரிஞ்சா அதை நீ ஏத்துக்க. இல்லைன்னா பரவாயில்ல. இதுல ஒண்ணு கட்டாயம் இல்லை. இது என் ஆராய்ச்சி. இந்த டைரியில எல்லாமே எழுதியிருக்கேன். இந்த பைபிளை நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் அறிவுபூர்வமா தான் மாறினேன். ஞானம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவ சரித்திரபூர்வமா சார்ந்து உணர்வு பூர்வமா ஏத்துக்கிட்டேன். இது மத மாற்றம் இல்ல, மனமாற்றம். நீயும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா மதத்தை விட்டுட்டு மனசு மாறுவ. ஓ மேல மட்டுமில்ல, சிவகாமி மேலேயே எனக்கு எந்த கோபமும் இல்லை. உங்களை நான் தப்பாவும் நினைச்சதில்லப்பா. ரகு, சிவஞானம் வராது பாரு. சார், என்ன சார் இப்படி திடீர்னு ஒரு பரபரப்பு ஏற்படுத்திட்டீங்களே? பரபரப்புனா சென்சேஷன், அது இல்லாம படபடப்புனா டென்ஷன். நான் டென்ஷன் ஆகாம சென்ஸோட தான் பேசுறேன். இப்படி மதம் மாறுறது தப்பு இல்லையோ? மதம் மாத்துறது தப்பு. மனம் மாறுறத மதம் மாறுறதா சொல்றது அதை விட பெரிய தப்பு. நன்னா பேச்ச மாத்த கத்துண்டேல். அதுக்கும் ஒரு ஞானம் வேணும். உங்களுக்கு இருக்கிறது சிவஞானம். ஐ மீன், நான் பேரை சொன்னேன். ஐயர்வாள், நீங்களும் நன்னாதான் பேசுறேன். நம்ம வாஷிங் மிஷின் வாங்க போகும்போது 4 கம்பெனி சேல்ஸ்மேன் இருப்பாங்க. அந்த 4 பேரும் அவங்க மிஷினை வாங்க சொல்லுவாங்க. எதை வாங்குறதுன்னு குழப்பம் இருந்தா இதுக்கு முன்னால வாங்கினவங்களை நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கணும். நம்மளே தீர்மானிச்சும் வாங்கலாம். அதுக்கு தேவைப்படுறதுதான் ஞானம். ஐ மீன், நான் பேரை சொல்லல, கடவுள் கொடுத்த ஞானத்தை சொன்னேன். எதை வாங்கினாலும் வாங்கின மிஷின் அழுக்கையும் கரையையும் சுத்தம் பண்ணுதாங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளவு பேசுறீங்களே, கிறிஸ்தவரை மாறினதுக்கு அப்புறம் எதுக்குயா உங்களுக்கு இந்த வேட்டியும் துண்டோம்? இன்னும் எதுக்கு உமக்கு அந்த இந்து பேரு? கிறிஸ்தவ பேரு, கிறிஸ்தவ டிரெஸ்ன்னு எதுவும் கிடையாதுப்பா. இந்தியாவுல அதுவும் வேகாத வெயில்ல கோட்டை சூட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற ஐரோப்பிய கிறிஸ்தவரை பார்த்துட்டு இந்த மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் மனிதர்களா ஏற்படுத்திக்கிட்ட பிரிவுகள், அவரவருடைய விருப்பங்கள். நீங்க 2 பேரும் இந்து மதம் தான். ஆனா நீங்க நாமமும் அவர் பட்டையும் போடலையா? அந்த மாதிரி தான். ஜாஸ்மின்னு பேரு வச்சா அது கிறிஸ்தவ பேரு. அதையே தமிழ்ல நீங்க மல்லிகான்னு வைக்கலையா? பிரின்ஸ்ன்னு வச்சா கிறிஸ்தவ பேரு. தமிழ்ல நீங்க இளவரசன்னு வச்சா அது இந்து பேரா? எல்லாம் ஓகே சார். நாங்க உங்கள மாதிரி மத பிரச்சாரம் பண்ணல. என்ன சார், சைவ சித்தாந்தம் பேசினா உபன்யாசம், அதே இப்ப வேற விளக்கத்துல பேசினா மத பிரச்சாரமா? இப்ப நம்ம 3 பேரையும் யாராவது பார்த்தா உங்க 2 பேரையும் இந்துன்னு தெரிஞ்சுக்குவாங்க. நான் பேசினாதான் பிரச்சாரம், உங்களை பார்த்தாலே பிரச்சாரம். நான் கிறிஸ்தவேங்கிறதுக்கு எந்த அடையாளத்தையும் காட்டிக்கவே இல்லையே. கிறிஸ்தவங்களும் பாரம்பரியத்துல ஊறி போய் தான் இருக்காங்கல்லப்பா.
எதுப்பா பாரம்பரியம்? ஜாதிங்கிறதுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அது ஆரியர்கள் கண்டுபிடிச்சது, இந்துக்களுக்கு சொந்தமானது. அதுல ஏன் போய் கிறிஸ்தவங்க விழணும்? அப்போ கிறிஸ்தவங்க கிட்டயும் சடங்கு சம்பிரதாயம் இருக்கு. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் ஒன்று யூதருங்க கண்டுபிடிச்சது, இல்லை ஐரோப்பியன் கற்றுக் கொடுத்தது. பூ எடுத்துரு பொட்டை எடுத்துருன்னு சொல்லி வெள்ளைப்படவையை கட்ட வச்சது நம்மாளு தானே. பைபிளில் எங்க சொல்லியிருக்கு. இந்திய கலாச்சாரத்துக்கு அந்நியப்பட்டு நிற்கிறதுனால தான் கிறிஸ்தவங்களை பார்த்து தாய் மதத்துக்கு திரும்ப, இல்லைன்னா இந்தியா விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்றாங்க. இந்திய இலக்கியங்களையும் இயேசு பத்தி சொல்லியிருக்குன்னு நீங்க தானப்பா சொன்னீங்க. அப்போ ரெண்டும் ஒண்ணு தானே? அப்போ இந்துக்களும் இயேசு தானே கும்பிடுறாங்க. ரெண்டும் ஒன்னாகவே முடியாதுப்பா, ரெண்டையும் ஒப்பிடவே கூடாது. இத நான் சொல்லல, கடவுளே சொல்றாரு. ஏசாயா 46:5-9. யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. குமரா, சைவத்தையும் வைணவத்தையும் தோமா வழி ஆதி இந்திய கிறிஸ்தவம்னு வேணா சொல்லலாம். அதுக்கு என்னப்பா ஆதாரம்? இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான தோமா 1ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்துட்டாருங்கிறது வரலாறு. தோமாவும் திருவள்ளுவரும் சமகாலத்தவர்கள்னு நிரூபிக்க இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சி புத்தகங்கள் இருக்கு. அவர் கிறிஸ்துவ பத்தி மக்களுக்கு சொன்ன செய்தி உபதேசமும் தான் பக்தி இயக்கத்துக்கு அடிப்படையா இருக்கணும்னு இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூலுன்னு ஆய்வு செஞ்சு சென்னை பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, கூடவே நிறைய கேள்விகளும் இருக்கு. இந்து மத இலக்கியங்கள்ல திருக்குறள்ல எதுலயுமே இயேசுங்கிற பேர் இல்லையே, ஏன்பா? பாரதியார் கூட ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான்னு எழுதுறாரு. ஏன்? தன்னுடைய மொழியான தமிழ்ல இயேசுவை அவர் அழைக்கணும்னு நினைச்சிருக்காரு. தமிழ்ல எழுதப்பட்ட திருக்குறள்ல கூட தமிழ்ன்ற ஒரு வார்த்தை கூட கிடையாது. அதனால அது தமிழ் இல்லைன்னு ஆயிடுமா? கடவுள் வாழ்த்துல கடவுளை இறைவன் முதல்ல அழைச்சவர் திருவள்ளுவர் தான். இறைவன் என்றால் அரசன் என்று பொருள். இயேசு கிறிஸ்துவுக்கு யூதரின் ராஜான்னு ஒரு பேர் இருக்கு. அவரை சிலுவையில அரைஞ்சப்ப சிலுவை மேல ஐயன் ஆரைன்னு எழுதப்பட்டதுக்கும் அதுதான் அர்த்தம். அப்ப அவர் யூதருக்கு தானே கடவுள்? இல்லப்பா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து தான் தன்னை பின்பற்றினவங்க கிட்ட நீங்க உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னார். இயேசு என்றால் உலக ரட்சகர் என்று அர்த்தம். கடவுள் படைச்ச உலகம் மனுஷனால தேசங்களா பிரிஞ்சுது. அந்த மனுஷன் கடவுளையே படைச்சு தேசங்களையும் பிரிச்சுட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் திருமூலர் பாடின மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே குலமான மனித குலம், ஒரே கடவுளான இயேசு கிறிஸ்து. அவரை மட்டுமே உண்மையான உயிருள்ள ஒரே கடவுளா நான் நம்புறேன். தன்னம்பிக்கையை பத்திலாம் நீங்க முதல்ல நிறைய பேசுவீங்களே, இப்போ உங்க நம்பிக்கையே வேற மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவத்துல தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு கிடையாது, எல்லாமே கடவுள் நம்பிக்கை தான். கடவுளை சேர்ந்து வாழ்றது இல்ல, சார்ந்து வாழ்றது. அவரை மட்டுமே நம்பி வாழ்றது. அதுலயும் மூட நம்பிக்கைக்கு இடமே கிடையாது. வீட்டு வாசல்ல கடவுள் சிலையும் இருக்கும், அண்ணாந்து பார்த்தா பூசணிக்காயும் தொங்குமே, அது மாதிரி இல்ல. படைப்புகளை நம்பாமல் படைச்சவரை மட்டுமே நம்புறதுதான் கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து அவதாரமாப்பா? அவர் மட்டுமே அவதாரம். அவதாரம் என்பதற்கு பன்மை கிடையாது. அவ என்றால் கீழே, தார் என்றால் இறங்குதல்னு அர்த்தம். மேலே இருந்து கீழே இறங்குவது. மனுஷனா பிறந்து இறந்து போறதில்லை, மனிதனா அவதரித்து மீண்டும் பரநேறுவதுன்னு அர்த்தம். இயேசு திரும்ப வருவார்னு சொல்றாங்க. அது மனிதனா மீண்டும் பிறக்க போவதில்லை, 2ஆம் வருகைன்னு அர்த்தம். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவார். கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பர, பிறப்பில்லை என்று உந்தி பர. திருவுந்தியார் பாடல். கண்டம்னா மரணம். தனது மரணத்தை கொண்டு கருமம் முடித்தவர். கருமம் என்பது
உலகத்தை பாவத்திலிருந்து மீட்பது. பிறப்பில்லை என்றால் அவர் மீண்டும் மனிதனாக பிறப்பதில்லை என்று அர்த்தம். இயேசு மதவாதிகள் இறந்தபின் கடைசியில் பாசம் வைத்தொருமிக்க பலரையும் எழுப்பிய நேசமிகு பாவத்தை நிராகரித்து மோட்சத்தில் வாசமிக வைக்கவே சர்வேசர் வரலும் உண்மையோ சிவவாக்கிய சித்தர் பாடியது. இயேசுவை பின்பற்றினவங்க இறந்ததுக்கு அப்புறம் பாசம் வச்சு அவங்கள உயிர்த்தெழ செய்வார். தனது நேசத்தின் மிகுதியால் அவங்க பாவங்களை போக்கி பரலோகத்தில் வாசம் செய்விக்க சர்வ வல்லவரான கடவுள் திரும்ப வருவது உண்மைதானேன்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்டியானிட்டி இந்தியால மைனாரிட்டி ஆனதுக்கு யார்ப்பா காரணம்? நாம தான். மதமாற்றம் செஞ்ச நம்ம முன்னோர்கள் இப்பவும் கிறிஸ்தவ மதத்துல இருக்கிற கிறிஸ்தவங்க. யாரா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள வரணும், கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வரக்கூடாது. மதம் மாறி வரவன் என்ன பண்றான்? கூடவே ஜாதியையும் கொண்டு வர்றான். இங்க பாரு, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில நம்ம குழந்தையும் கடிச்சிட்டாரு. ஜாக்கிரதை. என் வீட்டுக்காரருக்கு எப்படி சொல்றதுன்னு தான் புரியலமா. சொன்னா கேப்பாரா? உன் புருஷன்தான் உன் மாமனார குழப்பி வச்சிருக்காரே. ஆரம்பத்திலேயே விட்டுட்டனா அப்புறம் உன் புருஷன் அரோகுரா சொன்ன வாயால அல்லேலூயா கோஷம் போட்டுக்கிட்டு அவங்க அப்பா பின்னாடியே ஓடிடுவாரு. நல்லாதாமா இருந்தாரு, ஏன் இப்படி மாறிட்டாருன்னு தான் தெரியல. ஏண்டி பழச மறந்துட்டு ஜனங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடல? அதே மாதிரி தான் வெளிநாட்டுல இருந்து காசு வரும், அதை வாங்கிட்டு தான் இப்படி ஓடுதுங்க. நம்ம அப்பா என்னமா சொல்றாரு? உங்க அப்பா பேச்ச கேட்காத. பக்தியை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டாம் கேட்டான் தான். முதல்ல நீ தனி கொடுத்தன போற வழிய பாரு. தனி கொடுத்துன போற அளவுக்கு என்னமா ஆயிடுச்சு? இன்னும் என்னடி ஆகணும்? அப்புறம் எதுக்கு நீங்க ஓடி வந்த? உன் வீட்டுக்காரரும் மதம் மாறிட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? உன்னை பூவை எடுத்துரு பொட்டு எடுத்துருன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னடி பண்ணுவ? வெள்ளை புடவையை கட்டிக்கிட்டு அமங்கலைய சுத்தணும்னு ஆசைப்படுறியா? இப்ப என்னமா பண்றது? ஒன்னும் கவலைப்படாத. உன் புருஷனையும் பொண்ணையும் அவர்கிட்ட சேர விட்டுறாத. எப்படியும் அந்த மனுஷன் குழந்தைய பார்க்க நம்ம வீட்டுக்கு வருவாரு. நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு. சிவகாமி, வாங்க. அம்மா, உன் மனச என்ன மட்டும் இல்ல, உங்க மேல மரியாதை வச்சிருந்த எல்லார் மனசையும் புண்படுத்திட்டீங்க. என்ன விட்டுருமா? குமரனுக்காக வேண்டாம், குழந்தைக்காக குமரன் நீ ஒன்னா இருக்க வேணாமா? இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்கிறத மறந்துடாதீங்க. அம்மா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. என்ன தெரியாது? ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இன்னும் என்ன தெரியணும்? சிவகாமி, நான் என்ன பத்தி பேச வரல. எனக்கு எதை பத்தியும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. நான் என்னமா தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணல. அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? பணத்துக்காக மதம் மாறுறீங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா? தாத்தா, தேவி குட்டி, இங்க வாடி. என்னம்மா? சிவகாமி ஆபீஸ்ல பட்ட அவமானம் பத்தாதுன்னு குழந்தைய வேற கெடுத்து வச்சிருக்கீங்க. நாளைக்கு ஊரே எங்களை பார்த்து அல்லலியா கூட்டத்துல சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லணும், அதானே உங்க ஆசை? எல்லாரும் சொல்றது சரியாதான் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வர பணத்தை கொடுத்து மாத்துறாங்க, அதுல இவரும் விழுந்துட்டாரு. சிவகாமி, நீமா? நாங்க கேட்க வேண்டிய கேள்வியில நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஊரே உங்களை பார்த்து அதானே கேட்டுட்டு இருக்கு. அவ கேட்டதுல என்னங்க தப்பு? பணத்துக்காக மதம் மாறதெல்லாம் ஒரு பொழப்பா? உங்க நிழல்ல இனிமே என் குழந்தை இருக்க மாட்டா.
சாரி சம்மந்தி. பார்வதி, உன்ன